டாங் சென்னிற்கு தேவையானது வெற்று புகழுரை அல்ல, அதிகாரபூர்வமான சுதந்திரம். ஒரு கௌரவ மூத்தவர் என்பது சூ வம்சத்தின் கிளைகளில் யாருடைய தடையுமின்றி நுழையும் உரிமையை தரும். வம்சத்தின் மிக இரகசியமான தற்காப்பு கலைகளைத் தவிர மற்ற அனைத்து சலுகைகளையும் ஒரு இரத்த சொந்தத்தைப் போலவே அவர் அனுபவிக்க முடியும். இது கிடைத்தால் டாங்சன் தனது அடுத்தகட்ட காய்களை நகர்த்துவது மிகவும் எளிதாகிவிடும். விஷயம் சுமூகமாக முடிந்ததில் சூ நிங் நிம்மதியடைந்தார். மிகவும் நல்லது, நான் இப்போதே வம்சத்தின் தலைமையிடம் உன்னை பற்றி அறிக்கை அளிக்கிறேன் என்று கூறிவிட்டு புறப்பட தயாரானார். டாங்சன் மென்மையாக சிரித்துவிட்டு மரண பயத்தில் உறைந்து போயிருந்த ஜிங் ஹாங் பேரரசரை ஒருமுறை ஏளனமாக பார்த்தார். சரி பெரியவரே, இந்த ஜிங் ஹாங் பேரரசை பற்றி என்ன செய்வது என்று சாதாரணமாக கேட்டார். சூ நிங் அலட்சியமாக தனது கையை அசைத்தார். உன் விருப்பம் போல செய்துகொள். இதுபோன்ற பேரரசுகள் எங்களிடம் ஆயிரக்கணக்கில், ஏன் 10,000 கணக்கில் கூட உண்டு. இதில் ஒன்று குறைந்தால் எங்களுக்கு எந்த நஷ்டமும் இல்லை. விடைபெறுகிறேன் என்று கூறிவிட்டு சூ நிங் மின்னல் வேகத்தில் மறைந்தார். என்ன? ஜிங்ஹாங் பேரரசர் நிலை குறைந்து போனார். அவரது வாயிலிருந்து ரத்தம் பீரிட்டு அடித்தது. சூ நிங்கை அழைத்தால் பழிவாண்டி விடலாம் என்று அவர் போட்ட கணக்கு நேர்மாறாக முடிந்தது. தனது எதிரியே தனது எஜமானரின் நெருங்கிய நண்பனாக இருப்பான் என்று அவர் கனவிலும் நினைக்கவில்லை. இது தன் கையால் தன் கண்ணை குத்திக் கொண்ட கதை என்பதை அவர் உணர்ந்தபோது காலம் கடந்திருந்தது. அவரது தாவோ இதயம் சிதைந்தது. உடலிலிருந்த அத்தனை இரத்தமும் வாந்தியாக வெளியேற அவரது உயிர் மெல்ல பிரிந்தது. ஜிங் ஹாங் பேரரசின் அஸ்திவாரம் அப்படியே சரிந்தது. அந்த பிரம்மாண்டமான போர்க்களத்தில் மயான அமைதி நிலவியது. வேடிக்கை பார்க்க வந்த தற்காப்பு கலைஞர்கள் அனைவரும் வாயடைத்து போனார்கள். இளவரசன் கொல்லப்பட்டது, முன்னோன் வீழ்ந்தது, இப்போது பேரரசரே ரத்தம் கக்கிச் செத்தது என எதையுமே அவர்களால் நம்ப முடியவில்லை. ஜிங்ஹாங் பேரரசின் முடிவு இவ்வளவு கோரமாக இருக்கும் என்று எவருமே எதிர்பார்க்கவில்லை. ஆனால் ஒரு விஷயம் மிகத் தெளிவாக தெரிந்தது. அந்த பேரரசு இனி வரலாற்றில் மட்டுமே இருக்கும். விண்ணுலக தாவோ சூ வம்சத்தின் கௌரவ மூத்தவராக மாறப்போகும் ஒருவரை தங்களுக்கு பின்னால் வைத்திருக்கும் ஸ்டார் வம்சத்தை எதிர்க்க எவருக்குமே துணிச்சல் வரவில்லை. ஜிங்ஹாங் பேரரசின் அதிகாரிகளோ அல்லது வீரர்களோ அங்கிருந்து தப்பியோடக்கூட நினைக்கவில்லை. ஏனெனில் அவர்களை தேடிச் சென்று அடைக்கலம் கொடுப்பது என்பது சூ வம்சத்திற்கே சவால் விடுவதற்கு சமம். டாங் சென் ஒரு கொட்டாவி விட்டபடி ராணி நாங்கோங் ஷிங் யுன்னிடம் திரும்பினார். மிச்சத்தை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள், இந்த சில நாட்கள் எனக்கு மிகவும் சோர்வாக இருக்கிறது என்று கூறிவிட்டு அங்கிருந்து பறந்து சென்றார். ராணிக்கு அழுவதா சிரிப்பதா என்றே தெரியவில்லை. ஆனால் அவர் அதிக நேரம் தயங்கவில்லை. படைகளை அணிவகுக்கச் செய்யுங்கள், ஜிங்ஹாங் பேரரசுக்குள் நுழையுங்கள் என்று ஆணையிட்டார். அடுத்த 3 நாட்களில் ஜிங்ஹாங் பேரரசின் முழு நிலப்பரப்பும் ஸ்டார் வம்சத்தின் வசமானது. அங்கொன்றும் இங்கொன்றுமாக எதிர்த்த விசுவாசிகள் அனைவரையும் டாங் ஜுவாவோ மற்றும் சியாவோயா இருவரும் மின்னல் வேகத்தில் பிணமாக்கினர். இவர்களின் பெயரை கேட்டாலே அண்டை நாடுகளும் கோஷ்டிகளும் நடுங்கி சரணடைந்தன. அத்தியாயம் 123. தியானிங் நகரம். இரு குலங்களுக்கிடையே மோதல். இப்போது 1 மாதம் கடந்துவிட்டது. ராணி நாங்கோங் ஷிங் யுன் தனது சிம்மாசனத்தில் ஒரு கம்பீரமான அரசியாக அமர்ந்திருந்தார். அவளது வலதுபுறம் சியாவோயாவும் இடதுபுறம் டாங் ஜுவாவோவும் நின்றனர். அவர்களுக்கு கீழே பல்லாயிரக்கணக்கான அதிகாரிகளும் குறுநில மன்னர்களும் தலைவணங்கி நின்றனர். ஒரே மாதத்தில் 100 மில்லியன் லீ சுற்றளவில் உள்ள அத்தனை சக்திகளையும் ராணி தனது அதிகாரத்தின் கீழ் கொண்டு வந்துவிட்டார். தற்காப்பு கலை உலகில் நீதி மிகவும் எளிமையானது. பின்பற்றுபவர்கள் வாழ்வார்கள், எதிர்ப்பவர்கள் அழிவார்கள். ஸ்டார் வம்சத்தின் படைகளுக்கு எங்குமே பெரிய எதிர்ப்பு இல்லை. உண்மையில் எதிர்க்க எவருக்கும் தைரியமில்லை. ஒருவேளை மரணத்திற்கு அஞ்சாத யாராவது தலை தூக்கினால் அன்றே டாங் சென்னால் அவர்கள் வேரோடு அழிக்கப்பட்டனர். இதற்கு பிறகு எவருமே மூச்சு கூட விடவில்லை. டாங் சென் ஸ்டார் வம்சத்தின் செல்வத்தை 10,000 மடங்கு அதிகப்படுத்தியது மட்டுமல்லாமல் எண்ணற்ற சாகுபடி நுட்பங்களையும் வளங்களையும் விட்டுச் சென்றார். வம்சத்தை பாதுகாப்பதற்காக டாங் குடும்பத்தின் 10 சிறந்த வீரர்களுடன் டாங் ஜுவாவோவை அங்கேயே தங்கியிருக்க பணித்தார். சூ நிங் போன்ற ஒரு உச்சக்கட்ட வல்லுனர் வராதவரை ஸ்டார் வம்சத்தை இனி யாராலும் அசைக்க முடியாது. அரசியாக நாங்கோங் ஷிங் யுன்னின் ஆளுமை திறனில் டாங் சென்னிற்கு முழு நம்பிக்கை இருந்தது. அவள் அந்த சாம்ராஜ்யத்தை வழிநடத்த தகுதியானவள் என்பதை அவர் உணர்ந்தார்.
அதே நேரத்தில் டாங் சென்னின் விருந்தினர் அடையாள அட்டை மூலமாக சூ நிங்கினிடமிருந்து ஒரு செய்தி வந்தது. தியானிங் நகரத்தில் வந்து சந்திக்கும்படி அந்த செய்தி கூறியது. அதுதான் சூ வம்சத்தின் இறுதி திட்டமிடல் தளம். விரைவில் ஷீ வம்சத்துடன் மோதல் தொடங்கப் போகிறது. ஷீ வம்சத்தின் மிகச்சிறந்த மேதையான ஷீ ஷின்ஹாங்கை எதிர்க்க சூ வம்சத்தின் அனைத்து உயர்மட்ட வீரர்களும் அங்கே ஒன்று கூடவிருந்தனர். ஷீ வம்சமும் சளைத்ததல்ல. அவர்களின் பல கிளை வம்சங்களிலிருந்து மேதைகள் வெளிவந்து ஷீ ஷின்ஹாங்குடன் கைகோர்த்திருந்தனர். இரு தரப்பினரும் இன்னும் நேருக்கு நேர் சந்திக்கவில்லை என்றாலும் அந்த இடமே ஒருவித பதற்றத்தில் உறைந்திருந்தது. டாங் சென்னை பொறுத்தவரை யார் ஜெயித்தாலும் கவலையில்லை. ஆனால் சூ வம்சம் ஜெயித்தால்தான் அவருக்கு அதிக லாபம் கிடைக்கும். தவிர இந்த போரை அவர் ஒரு பொழுதுபோக்காகவே பார்த்தார். அவரது உண்மையான நோக்கம் எதிரிகளை பலவீனப்படுத்துவதுதான். டாங் சென் தியானிங் நகரத்திற்கு சென்றபோது சூ நிங் இன்னும் அங்கு வரவில்லை. அவர் உடனடியாக ஒரு விடுதியில் நுழைந்து தனது கௌரவ அடையாள அட்டையை காட்டினார். அடுத்த நொடி அவர் ஒரு மிக உயரிய விருந்தினராக உபசரிக்கப்பட்டார். விடுதியின் மிகச் சிறந்த அறையான நம்பர் 1 ஹெவன் ரூம் அவருக்காக தயார் செய்யப்பட்டது. அனைத்து செலவுகளையும் சூ வம்சமே ஏற்றுக்கொண்டது. டாங் சென் இதை பயன்படுத்திக் கொள்ள தவறவில்லை. அவர் அந்த விடுதியிலேயே மிகவும் விலையுயர்ந்த உணவுகளை தாராளமாக தருவிக்கச் சொன்னார். உணவுகள் மேஜையில் வந்து இறங்கியபோது அவர் மலைத்து போனார். தனது முந்தைய அனுபவங்கள் எவ்வளவு சாதாரணமானவை என்பதை அவர் இப்போது உணர்ந்தார். அவர் இதற்கு முன் சாப்பிட்டவை எதுவுமே ஒரு முறையான உணவாக அவருக்கு தோன்றவில்லை. உணவு என்றால் இதுதான் உண்மையான உணவு. உதாரணமாக ஜேட் ஃப்ளூட் ஷாண்ட் என்ற உணவை எடுத்துக்கொண்டால் அது ஒரு புல்லாங்குழல் வடிவத்தில் பிசைந்த மாவுக்குள் 7 வெவ்வேறு வகையான அசுர மிருகங்களின் இறைச்சியை திணித்து செய்யப்பட்டது. ஒவ்வொரு வாய் உணவிலும் 70க்கும் மேற்பட்ட நுணுக்கமான சுவைகள் தெரிந்தன. சில துண்டுகள் மென்மையாகவும் சில முறுமுறுப்பாகவும் சில நறுமணம் வீசுபவையாகவும் இருந்தன. ஒரு தற்காப்பு கலைஞரின் வித்தைகளைப் போலவே அந்த சுவைகளும் முடிவில்லாமல் மாறிக்கொண்டே இருந்தன. இந்த ஒரு உணவை தயாரிப்பதற்கு 3 தலைமை சமையல் கலைஞர்கள் சரியான ஒருங்கிணைப்புடன் உழைக்க வேண்டியிருந்தது. அடுத்ததாக மது. அது 1000 ஆண்டுகள் பழமையானது. நாவில் பட்டபோது நெருப்பை போல எரிந்தது. ஆனால் வயிற்றுக்குள் இறங்கியதும் குளிர்ச்சியையும் புத்துணர்ச்சியையும் தந்தது. அது ஆன்மீக ஆற்றலை தூய்மைப்படுத்தியது மட்டுமல்லாமல் ஆன்மாவை வலுப்படுத்தும் சக்தியையும் கொண்டிருந்தது. அதன் விலை ஒரு குடுவை 1000 நடுத்தர நிலை ஆன்மீக கற்கள். பெரும் செல்வந்தர்களான சூ வம்சத்தினரே இதை குடிக்க தயங்குவார்கள். டாங் சியன் இந்த உணவுகளை ருசித்துக் கொண்டிருந்தபோது படிக்கட்டுகளில் காலடி சத்தம் கேட்டது. ஒரு குழு உள்ளே நுழைந்தது. அவர்களுக்கு தலைமை தாங்கி வந்த இளைஞன் பச்சை நிற உடையில் சூ குவாங்கை போலவே தோற்றமளித்தான். அவனுக்கு பின்னால் வந்தவர்கள் அனைவரும் ஷின்டென் நிலையை எட்டிய வலிமையான வீரர்கள். அவனை பார்த்ததும் விடுதி ஊழியரின் கண்கள் மின்னின. மாஸ்டர் சூஜிமாய், இன்று என்ன விசேஷம்? வாருங்கள், அமருங்கள் என்றார். சூஜிமாய் தனது சகாக்களுடன் அருகிலிருந்த ஒரு மேசையில் அமர்ந்தான். உன்னிடம் இருக்கும் மிகச்சிறந்த மதுவையும் உணவையும் கொண்டு வா. இன்று எனது நண்பர்களுக்கு நான் விருந்தளிக்கிறேன் என்றான். உணவு பரிமாறப்பட்டதும் அவர்களது உரையாடல் மெல்ல சூ மற்றும் ஷீ வம்சங்களுக்கிடையிலான போர் பக்கம் திரும்பியது. அந்த ஷீ வம்சத்து ஷீ ஷின்ஹாங் அடங்காத அகங்காரம் பிடித்தவன். அவன் தன்னைத்தானே ஒரு மகா மேதை என்று நினைத்துக் கொள்கிறான் என்று சூஜிமாய் ஆத்திரத்துடன் கூறினான். ஷீ வம்சத்தைச் சேர்ந்த அந்த ஷீ ஷின்ஹாங் சூ வம்சத்தின் இளைய தலைமுறையில் தனக்கு நிகரான எவருமே இல்லை என்று கொக்கரிக்கிறான் என தாவோயிஸ்ட் உடையணிந்த ஒரு வாழ்வீரன் கூறினான். மடிந்த விசிறியை வைத்திருந்த மற்றொரு வெளிரிய முகத்து இளைஞன் தொடர்ந்து, அவனது மறுபிறவி உடல் அச்சமூட்டும் நிலைக்கு விழித்தெழுந்து விட்டது. ஷீ வம்சத்தின் முன்னோர்களின் மறுபிறவி முத்திரையை அவன் முழுமையாக கற்றுக்கொண்டான். அதன் முன் 5 ஒரிஜின் நிலை வல்லுநர்கள் கூட நிற்க முடியாது என்றான். சூஜிமாய் ஆத்திரத்தில் மேசையை ஓங்கித் தட்டினான். அந்த ஷீ ஷின்ஹாங்கைக் கண்டு பயப்பட என்ன இருக்கிறது? என் அண்ணன் சூஜின் தனது தியானத்தை முடித்துவிட்டு வெளியே வந்துவிட்டார். அவரது கேயாஸ் சூத்திரம் இப்போது உச்சகட்டத்தை எட்டிவிட்டது. இந்த முறை அவர் தலைமையிலான நமது படைகள் அந்த அற்ப ஷீ ஷின்ஹாங்கை நிச்சயம் வெட்டி வீழ்த்தும். ஜியான் லிஃபாங், கவலைப்படாதே, இந்த வெற்றி சூ வம்சத்திற்கே என்று முழங்கினான். சரியாக அந்த நேரத்தில் ஒரு ஏளனமான குரல் அந்த விடுதியில் எதிரொலித்தது. ஒரு கூட்டமான கோழிகள் இங்கே அமர்ந்து கொண்டு தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்கிறார்கள். போர்க்களத்திற்குச் சென்றால் பயத்தில் உங்கள் கால் சட்டை நனைந்துவிடும். யாரது? தைரியம் இருந்தால் வெளியே வா என்று கத்தியபடி சூஜிமாய் எழுந்து நின்றான்.
படிக்கட்டுகளில் காலடி சத்தம் கேட்டது. வெள்ளை நிற உடை அணிந்த 2 இளைஞர்கள் மேலே வந்தனர். அவர்கள் கையில் ஆயுதங்கள் இல்லை. ஆனால் அவர்களது உடையின் இடதுபுறத்தில் ஷீ என்ற எழுத்து பொறிக்கப்பட்டிருந்தது. அவர்கள் ஷீ வம்சத்தைச் சேர்ந்தவர்கள். சூ ஜிமாயின் முகம் மாறியது. உங்களுக்கு எவ்வளவு தைரியம்? இது சூ வம்சத்தின் எல்லை. சாகத் துணிந்துதான் இங்கே வந்தீர்களா? இடதுபுறம் இருந்த இளைஞன் அமைதியாக, சாவதா? குப்பைகள் நிறைந்த இந்த இடத்தில் எங்களை தடுக்க என்ன இருக்கிறது? தியான், நீ என்ன சொல்கிறாய் என்றான். தியான் ஷோங் உரக்க சிரித்தான். ஷான்யாங், ஒருவன் எவ்வளவு பலவீனமாக இருக்கிறானோ அவ்வளவு அதிகமாக தனது அற்பப் பெருமையை பிடித்து தொங்குவான். இந்த வார்த்தைகள் சூ ஜிமாயின் முகத்தை பச்சையாக மாற்றியது. ஷீ வம்சத்தினர் இவ்வளவு துணிச்சலா? உங்களை அந்த ஹெவன்லி தாவோ போரில் கவனித்துக் கொள்ளலாம் என்று இருந்தேன். ஆனால் நீங்களே தேடி வந்து விட்டீர்கள். உங்கள் கை கால்களை உடைத்து ஷீ வம்சத்திற்கு திருப்பி அனுப்புகிறேன். அப்போதாவது அந்த ஷீ ஷின்ஹாங் விழித்துக் கொள்ளட்டும் என்று கூறிவிட்டு தனது ஆபத்தான பார்வையை அவர்கள் மீது செலுத்தினான். அருகிலிருந்த லீஃபாங் புன்னகையிடபடி கொல்வது என்று எதையோ சொல்ல முற்பட்டான். கோழிகளை வெட்ட கோடாலி எதற்கு என்று லின்ஃபாங் ஏளனமாகச் சொன்னான். அவனது கண்களில் கொலைவெறி மின்னியது. இவர்கள் இருவரையும் கவனிக்க நான் ஒருவனே போதும் என்று சூஜின்பாய் கொடூரமான புன்னகையுடன் கூறினான். நல்லது, உங்கள் இருவருடைய பலமும் சேரும்போது இந்த வெற்றி ஏற்கனவே உறுதியாகிவிட்டது என்று ஜின்பாய் உற்சாகப்படுத்தினான். ஜின்சியான் மற்றும் லின்ஃபாங் இருவரும் முன்னே வந்து ஷீ வம்சத்தின் சகோதரர்களான தியான் ஷோங் மற்றும் ஷான்யாங் முன்னால் நின்றனர். அந்த விடுதியே ஒரு போர்க்களத்தைப் போல நிசப்தமானது. ஓ, 2 குப்பைகளை அனுப்பி வைத்திருக்கிறீர்களா? சாக ஆசையா என்று தியான் ஷோங் கைகளை கட்டிக்கொண்டு கேலியாக சிரித்தான். அவன் இவர்களை ஏறிட்டும் பார்க்கவில்லை. இவர்கள் ஹெவன்லி தாவோ இரத்த வழியில் வந்தவர்கள் இல்லை என்றாலும் உயர்குடி பிறந்தவர்கள் என்று சூஜின்பாய் பெருமையாக அறிவித்தான். ஜின்சியான் மின்னல் வாழ் என்ற பிரிவைச் சேர்ந்தவன். சுழன்று வீசும் காற்றில் பறக்கும் கொசுவை கூட 2ஆக பிளக்கும் வேகம் கொண்டவன். லின்ஃபாங் கன்ஃபியூஷியஸ் அகாடமியின் தலை சிறந்த மேதை. அவனது எழுத்தாணி வித்தைகள் கடவுள்களுக்கே புரியாத மர்மம். தியான் ஷோங் அலட்சியமாக கையை அசைத்தான். போதும், குப்பைகளை பற்றி பேசி என் காதுகளை கெடுக்காதே. நான் ஒருவனே போதும். உங்கள் இருவரையும் சேர்த்து வரச் சொல்லுங்கள். இந்த அவமதிப்பு ஜின்சியான் மற்றும் லின்ஃபாங்கை ஆத்திரத்தின் உச்சத்துக்கே கொண்டு சென்றது. எங்களை இவ்வளவு குறைவாக மதிப்பிடுகிறாயா? இதோ எங்கள் பலத்தை பார் என்று கத்தியபடி மின்னல் வேகத்தில் தியான் ஷோங்கை சூழ்ந்து கொண்டனர். தியான் ஷோங் தனது ஒரு விரலை மட்டும் உயர்த்தினான். ஒரே ஒரு அடி, உங்கள் இருவரையும் வீழ்த்த அந்த ஒன்று போதும். அத்தியாயம் 124. அகங்காரம் மிக்க ஷீ தியான். தியான் ஷோங்கின் அந்த சவால் அங்கிருந்த அனைவரையும் கொந்தளிக்க வைத்தது. அகங்காரம் பிடித்த முட்டாளே, எங்களை இவ்வளவு இலக்காரமாக நினைக்கிறாயா என்று ஜின்சியானும் லின்ஃபாங்கும் கர்ஜித்தனர். பிரபு ஜின்பாய் சொன்னது சரிதான். ஷீ வம்சத்தினர் உண்மையில் சகிக்க முடியாத திமிர் பிடித்தவர்கள். தங்களுக்கிருக்கும் ஹெவன்லி தாவோ இரத்தத்தை வைத்துக்கொண்டு இந்த உலகில் வேறு மேதைகளே இல்லை என்று நினைக்கிறார்களா என்று சுற்றியிருந்த மற்ற வீரர்களும் ஆவேசப்பட்டனர். தனது உணவையும் மதுவையும் அமைதியாக சுவைத்துக் கொண்டிருந்த டாங்சியன் தனது கண்களைச் சற்றே சுருக்கி இவர்களை கவனித்தார். அவரது உதடுகளில் ஒரு மெல்லிய புன்னகை அரும்பியது. ஷீ வம்சத்தை சேர்ந்தவர்கள் தேடி வந்து வம்பு செய்கிறார்கள் என்பது அவருக்கு புரிந்தது. முன்னோடி போர் தொடங்குவதற்கு முன்பு ஷீ வம்சத்தினரின் பலத்தை அறிய டாங்சன் இதை ஒரு வாய்ப்பாக கருதினார். ஒருவேளை போர்க்களத்தில் இவர்களை சந்திக்க நேரிட்டால் இரக்கமின்றி வேட்டையாட இது உதவும். ஜின்ஷியேன் தனது ஒரு காலை தரையில் ஓங்கி தட்டினான். ஸ்விஷ்! அடுத்த நொடி அந்த விடுதிக்குள் இடி முழங்கியது போன்ற சத்தம் கேட்டது. ஒரு மின்னல் கீற்று விடுதியை சுற்றி ஒருமுறை சுழன்றுவிட்டு மீண்டும் அவனிடமே வந்து நின்றது. அது ஒரு மெல்லிய, கூர்மையான வாள். அதன் மேற்பரப்பில் மின்சாரம் தெரித்துக் கொண்டிருந்தது. வாளை உரையிலிருந்து உருவி மீண்டும் உள்ளே வைப்பதற்குள் ஒரு கண்ணிமைக்கும் நேரம் கூட ஆகவில்லை. அதனால்தான் அவர் மின்னல் வாள் பிரிவின் முதல் மேதையாக இருக்கிறார். அவர் ஒருமுறை மூச்சு விடுவதற்குள் 18 விதமான வாழ்நுட்பங்களை செயல்படுத்தக்கூடியவர். ஒவ்வொரு அடியும் துல்லியமாக ஒரே இடத்தில் விழும் என்று அங்கிருந்தவர்கள் வியந்து பாராட்டினர். சூ ஜிம்பாய் பெருமிதத்துடன் சிரித்தார். இந்த மேதைகளை அவர் எவ்வளவு சிரமப்பட்டு அழைத்து வந்திருக்கிறார் என்பது அவருக்கு தெரியும். அப்போது லின்ஃபாங் தனது மடிப்பு விசிறியை சுழற்றினான். ஜின்ஷியேனை மட்டும் இவ்வளவு புகழ்ந்தால் எனக்கு பொறாமையாக இருக்கிறது என்று சிரித்தபடி தனது விசிறியை ஒரு 7 எழுத்தாணியாக மாற்றினான். அந்த எழுத்தாணியின் நுனியை ஏற்பட்ட அதிர்வு சுற்றியிருந்த காற்றையே கிழித்தது. ஒரு மெல்லிய தூரிகையை ஆயுதமாக பயன்படுத்துகிறார் என்றால் அவரது ஆற்றல் எவ்வளவு ஆழமானதாக இருக்க வேண்டும்.
ஜின்ஷியேனின் வாழ்வித்தை வேகத்தை பற்றியது என்றால் லின்ஃபாங்கின் எழுத்தாணி வித்தை என்று மக்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே தாக்குதல் தொடங்கியது. ஜின்சியான் மற்றும் லின்ஃபாங்கின் கூட்டணி ஒரு முழுமையான போர் அரணாக காட்சியளித்தது. ஒருவரது வேகம் மற்றொருவரது விவேகம் என இருவரும் இணைந்து தியான்சோங்கை நிலைகுடைய வைக்க முயன்றனர். எனது அண்ணன் லின்ஃபாங்கின் எழுத்துக்கள் அசைக்க முடியாதவை. அவை ஒரே நேரத்தில் தாக்குதலையும் தற்காப்பையும் வழங்கக்கூடியவை. 5 ஒரிஜின் நிலை வல்லுநர்கள் கூட இந்த அரணை உடைக்க முடியாது. அந்த அறிவற்ற தியான்சோங் இன்று வீழ்வது உறுதி என்று சூ ஜின்பாய் கர்வத்துடன் முழங்கினான். லின்ஃபாங் தனது உடைகள் காற்றில் அசைய மிகவும் அலட்சியமாக பேசினான். தியான்சோங், நாங்கள் உன்னை ஏமாற்ற விரும்பவில்லை. உனது முழு பலத்தையும் இப்போதே காட்டு, இல்லையென்றால் உனக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைக்காது. தியான்சோங் வெறித்தனமாக சிரித்தான். உங்கள் சாகுபடி நிலைகள் என் கண்களுக்கு வெறும் குப்பைகள். நீங்கள் வெறும் புழுக்கள் மட்டுமே. சீக்கிரம் என் மீது பாயுங்கள். நான் நகரத் தொடங்கினால் உங்கள் இருப்பு இங்கே இல்லாமல் போய்விடும். போரின் உச்சகட்டம். இந்த ஏளனத்தால் ஆத்திரமடைந்த ஜின்சியான் மற்றும் லின்ஃபாங் ஒரே நேரத்தில் தாக்குதலை தொடங்கினர். ஜின்சியானின் உருவம் 100கணக்கான நிழல் பிம்பங்களாக பிரிந்தது. ஒவ்வொரு பிம்பமும் 100 வாழ்வீச்சுகளை வெளிப்படுத்தின. அந்த விடுதியின் 2வது மாடி முழுவதும் வாழொளியால் சூழப்பட்டது. மறுபுறம் லின்ஃபாங் தனது எழுத்தாணியால் காற்றில் தாவோவை தேடுதல் என்ற சொற்களை எழுதினான். அவன் எழுதிய அந்த கருப்பு நிற எழுத்துக்கள் காற்றில் உறைந்து நின்று ஒரு சிறையைப் போல தியான்சோங்கை சுற்றிலும் நெருக்கின. தியான்சோங் எங்கு நகர முயன்றாலும் அந்த வாழ்வீச்சுகளும் மந்திர எழுத்துக்களும் அவனை தாக்க தயாராக இருந்தன. தப்பிக்க ஒரு சிறு துளை கூட இல்லை. தியான்சோங், சரணடைய இதுவே உனக்கு கடைசி வாய்ப்பு என்று சூ ஜின்பாய் பைத்தியக்காரத்தனமாக சிரித்தான். இல்லையென்றால் இவர்கள் இருவரும் தங்களது முழு ஆன்மீக ஆற்றலையும் வெளிப்படுத்தினால் நீ அணு அணுவாக சிதைந்து போவாய். குறைகள், எங்கு பார்த்தாலும் குறைகள் என்று தியான்சோங் அலட்சியமாக கூறினான். உங்கள் ஆற்றல் சிதறி கிடக்கிறது, ஒருமுகப்படவில்லை. 2 அடிகள் அல்ல, இன்னும் 10 அடிகள் எடுத்து வைத்தாலும் என்னை 1 மில்லிமீட்டர் கூட நகர்த்த முடியாது. அவன் ஒரு நீண்ட மூச்சை இழுத்தான். அவனது உடலுக்குள் ஒரு பிரம்மாண்டமான சக்தி திரண்டது. அது ஷீ வம்சத்தின் புனிதமான கலை, மறுபிறவி சுழற்சி குத்து, சைக்கிள் ஃபெஸ்ட், மார்டல் ரீஇன்கார்னேஷன். அவன் தனது முஷ்டியை ஓங்கி வீசிய அந்த நொடியில் விண்வெளியே சிதறுவது போன்ற ஒரு பேரதிர்வு உண்டானது. 2வது மாடியில் இருந்த அனைத்து மேசைகளும் நாற்காலிகளும் சுக்குநூறாக உடைந்தன. அலறல் சத்தங்களுக்கு நடுவே ஜின்சியான் மற்றும் லின்ஃபாங் இருவரும் காற்றில் தூக்கி வீசப்பட்டனர். இரத்தம் பீரிட்டு அடிக்க அவர்கள் தரையில் பலமாக வந்து விழுந்தனர். விடுதியே ஒரு நிமிடம் ஸ்தம்பித்தது. ஜின்சியானின் புகழ்பெற்ற வாள் பாதியாக உடைந்திருந்தது. அவனது வெள்ளை உடை இரத்தத்தால் சிவப்பாக மாறியிருந்தது. லின்ஃபாங்கின் நிலை இன்னும் மோசம். அவனது வலது கை முற்றிலும் நொறுங்கியிருந்தது. அவனது ஜேட் எழுத்தாணி பல துண்டுகளாக கிடந்தது. கருவத்தின் வீழ்ச்சி. முழுமையான நிசப்தம் நிலவியது. சூ ஜின்பாய் மற்றும் அவனது சகாக்களிடமிருந்த அந்த பழைய திமிர் இப்போது காணாமல் போயிருந்தது. ஜின்சியான், லின்ஃபாங், இது எப்படி சாத்தியம் என்று ஜின்பாயின் கைகள் நடுங்கின. ஒரே ஒரு குத்தில் தனது சிறந்த வீரர்கள் வீழ்த்தப்பட்டதை அவனால் நம்ப முடியவில்லை. தியான்சோங் அவர்களின் உடலை மட்டும் உடைக்கவில்லை, சூ வம்சத்தின் கருவத்தையே உடைத்திருந்தான். குப்பைகள், தண்டச்சோறுகள் என்று தியான்சோங் அருவருப்புடன் துப்பினான். ஷான்யாங் கேலியாக தொடர்ந்து, சூ வம்சம் ஓரளவுக்கு திறமையான வீரர்களை கொண்டு வரும் என்று நினைத்தேன். இவ்வளவுதானா? இவர்கள் போர்க்களத்துக்கு வருவது தற்கொலைக்கு சமம். எங்கள் தியான்ஹுங் களமிறங்க வேண்டிய அவசியமே இல்லை. நாங்கள் இருவரே இந்த மொத்த குப்பைகளையும் துடைத்தறிய போதுமானது என்றான். மீண்டும் மீண்டும் அவர்கள் குப்பை என்று அழைத்தும் எவருமே பதில் பேச துணியவில்லை. அவர்களின் பலமான வீரர்களே வீழ்ந்தபின் யார் முன் வருவார்கள்? அடுத்த இலக்கு. தியான்சோங் தனது வயிற்றை தடவிக்கொண்டே, ஆ, பசிக்கிறது. சர்வர், எங்களுக்கு ஒரு மேசை நிறைய உணவை கொண்டு வா என்றான். ஷான்யாங் சிரித்து கொண்டே, தியான், நீதான் எல்லா நாற்காலிகளையும் உடைத்து விட்டாயே, நின்று கொண்டே சாப்பிடப் போகிறமா என்று கேட்டான். அப்போது தியான்சோங்கின் கண்களில் ஒரு கொடூரமான மின்னல் வெட்டியது. அவனது பார்வை மெதுவாக திரும்பி அந்த அறையின் மூலையில் இன்னும் அமைதியாக அமர்ந்து தனது உணவை ருசித்துக் கொண்டிருந்த ஒருவரின் மீது விழுந்தது. தியான்சோங்கின் பார்வை இப்போது சூ ஜின்பாய் மீது நிலைத்தது. மனித நாற்காலியில் அமர்வது இன்னும் சுகமாக இருக்குமல்லவா? மண்டியிடு என்று அவன் அதிகாரமாக கத்தினான். சூ ஜின்பாயின் உடல் நடுங்கியது. அவன் சூவம்சத்தின் கௌரவம் மிகுந்த வாரிசு. அவன் மண்டியிட்டால் அவனது கௌரவம் மட்டுமல்ல, சூவம்சத்தின் மானமே காற்றில் பறந்துவிடும். மண்டியிடவில்லையா?
தியான், இப்போது என்ன செய்யலாம் என்று ஷான்யாங் கேலியாக கேட்டான். மிகவும் எளிது, அவன் கால்களை உடைத்துவிடு, பிறகு தானாகவே மண்டியிடுவான் என்று தியான்ஷோன் கூறிவிட்டு தனது முஷ்டியை உயர்த்தினான். மீண்டும் ஒருமுறை அந்த பயங்கரமான ஆன்மீக ஆற்றல் அங்கே திரண்டது. சூஜின்பாய் அலறியபடி பின்வாங்கினான். யாராவது என்னை காப்பாற்றுங்கள் என்று கதறினான். அவனுடன் வந்த மற்ற வீரர்கள் உதவ நினைத்தாலும் யார் அசைந்தாலும் மரணம் நிச்சயம் என்ற தியான்ஷோங்கின் குரல் அவர்களை சிலையாக்கியது. சரியாக சூஜின்பாயின் முழங்கால்களை தகர்க்க தியான்ஷோங் குத்தி அந்த நொடியில் ஒரு கருப்பு நிழல் மின்னல் வேகத்தில் குறுக்கிட்டது. தியான்ஷோங்கின் இரும்பு போன்ற முஷ்டியை ஏதோ ஒன்று தடுத்து நிறுத்தியது. தியான்ஷோங்கின் கை மரத்துப் போனது. அவன் அதிர்ச்சியில் பின்வாங்கினான். 3 நொடிகள் தருகிறேன், இங்கிருந்து வெளியேறு. ஒரு மெல்லிய ஆனால் அதிகாரமிக்க குரல் கேட்டது. டாங்சன் மெதுவாக தனது தலையை திருப்பி தியான்ஷோங்கில் பார்த்தார். அவரது கையில் ஒரே ஒரு உணவு உண்ணும் குச்சி மட்டுமே இருந்தது. அந்த சாதாரண குச்சியை கொண்டுதான் தியான்ஷோங்கின் மகா ஆற்றல் கொண்ட குத்தை அவர் தடுத்திருந்தார். அத்தியாயம் 125. ஒரே அடியில் முடிவு. தியான்ஷோங்கின் கண்கள் சுருங்கின. அவன் தனது வீல் டர்னிங் ஃபிஸ்ட் வித்தையை பயன்படுத்தும் போது அவனது கைகள் எஃகு போல வலுவடைந்திருக்கும். ஆனால் ஒரு சாதாரண மரக்குச்சியால் அதை ஒருவன் தடுத்திருக்கிறான் என்றால் அவன் சாதாரணமானவனாக இருக்க முடியாது. நீ யார்? ஷீவம்சத்தின் காரியங்களில் தலையிட உனக்கு எவ்வளவு தைரியம் என்று தியான்ஷோங் கேட்டான். அவனது குரலில் இருந்த பழைய அகங்காரம் மறைந்து இப்போது மிகுந்த எச்சரிக்கை உணர்வு தென்பட்டது. டாங்சன் தனது மீதமிருந்த மதுவை அருந்திவிட்டு, யார் என்பது முக்கியமல்ல, நான் சாப்பிடும்போது இடையூறு செய்வதை நான் விரும்புவதில்லை. உனக்கான நேரம் ஓடிக்கொண்டிருக்கிறது. டாங்சன் அமைதியாக 3 விரல்களை உயர்த்தினார். 3, 2, 1. நல்லது, நீ இப்போது சாகலாம். தனக்குத்தானே இப்படி பதிலளித்துக் கொண்ட டாங்சனின் செயல் தியான்ஷோங்கை எல்லையற்ற ஆத்திரத்திற்கு உள்ளாக்கியது. அவன் தனது காலை தரையில் ஓங்கி மிதிக்க அந்த தேநீர் விடுதியே அதிர்ந்தது. அவனது உடலிலிருந்து மறுபிறவி சுழற்சி வீல் டர்னிங் பிசிக் வித்தை முழுமையாக விழித்தெழுந்தது. அவனுக்கு பின்னால் மறுபிறவியின் மர்மமான கதவுகள் திறப்பது போன்ற ஒரு பிம்பம் தோன்றியது. சிறுவனே, நீ யாராக இருந்தாலும் சரி, ஷீவம்சத்தை எதிர்த்தால் உன் உயிருக்கு உத்தரவாதமில்லை என்று கர்ஜித்த தியான்ஷோங்கின் வலது முஷ்டியில் ஒரு விசித்திரமான ஒளி மின்னியது. அவனது ஆற்றல் பல மடங்கு அதிகரித்தது. அது நோபல் போன், எச்சரிக்கையாக இரு என்று சூஜின்பாய் அலறினான். ஷான்யாங் ஏளனமாக புன்னகைத்தான். தியான்ஷோங்கை அவனது நோபல் போன் சக்தியை பயன்படுத்த வைத்ததற்கே உன்னை பாராட்டலாம். தியான்ஷோங் தனது கையை மூடியபோது அங்கிருந்த விண்வெளியே வெடிப்பது போல தோன்றியது. அவனது முஷ்டியை சுற்றி நீல நிற மின்னல்கள் வெளித்தனமாக பாய்ந்தன. சாகத் தயாராகு என்ற இடிமுழக்கத்துடன் தியான்ஷோங் முன்னே பாய்ந்தான். அவனது குத்து டாங்சனின் முகத்திற்கு மிக அருகில் வந்தது. இது ஒரு நிச்சயமான மரண அடி. ஆனால் டாங்சனின் கண்கள் மின்னின. அவர் தனது வலது கையை மூட ஒரு நீண்ட வாள் அவர் கையில் தோன்றியது. அடுத்த நொடி அந்த இடமே ஒரு பிரம்மாண்டமான யாங் ஆற்றலால் நிறைந்தது. சூரியனின் வெப்பத்தை போன்ற அந்த வாழ்வீச்சு தியான்ஷோங்கின் நோபல் போன் குத்தை எதிர்கொள்ள தயாரானது. இரு பெரும் சக்திகள் மோதப்போகும் அந்த வினாடியில் அங்கிருந்த தற்காப்பு கலைஞர்கள் அனைவரும் மூச்சை பிடித்துக் கொண்டு நின்றனர். டாங்சனின் அந்த வாழ்வீச்சு ஒரு தங்க காகம் வானத்திலிருந்து இறங்கி வருவதைப் போல பிரம்மாண்டமான ஒளியை உமிழ்ந்தது. அந்த ஒளியின் வேகம் கண்களை பறித்தது. அங்கிருந்தவர்கள் அனைவரும் தங்களது கண்களை இறுக மூடிக்கொண்டு பின்வாங்கினர். மீண்டும் அவர்கள் கண்களை திறந்து பார்த்தபோது அங்கே தெரிந்த காட்சி அவர்களை உறைந்து போகச் செய்தது. டாங்சன் ஒரு சிறு காயம் கூட இன்றி மிகவும் நிதானமாக தனது மேசையில் அமர்ந்து உணவை சாப்பிட்டுக் கொண்டிருந்தார். தியான்ஷோங் குத்துவதற்காக ஓங்கிய கையை அப்படியே வைத்தபடி சிலையாக நின்றிருந்தான். அவனது முஷ்டிக்கும் டாங்சனிற்கும் இடையே வெறும் அரை அங்குல இடைவெளிதான் இருந்தது. இன்னும் ஒரு சிறு அழுத்தம் கொடுத்திருந்தால் டாங்சன் சிதைந்து போயிருப்பார். ஆனால் அந்த அரை அங்குலம்தான் வாழ்க்கைக்கும் மரணத்திற்கும் இடையிலான எல்லையாக மாறியது. தியான்ஷோங்கின் கழுத்தில் ஒரு மெல்லிய சிவப்பு கோடு தோன்றியது. அடுத்த நொடி பஃப், இரத்தம் பீரிட்டடிக்க தியான்ஷோங்கின் தலை துண்டிக்கப்பட்டு வானத்தை நோக்கி பாய்ந்தது. அவனது உடல் கனமாக தரையில் விழுந்தது. தியான்ஷோங், நீ ஒரு அரக்கன்! ஷீவம்சத்தை சேர்ந்தவனை கொல்ல உனக்கு எவ்வளவு தைரியம் என்று ஷான்யாங் தூரத்திலிருந்து கத்தினான். கோபத்தில் பற்களை கடித்தாலும் அவனது கால்கள் பயத்தில் நடுங்கின. டாங்சனிடம் நெருங்க அவனுக்கு தைரியம் வரவில்லை. நீங்கள் சூவம்சத்தை அவமானப்படுத்திய போது இப்படி ஒரு நாள் வரும் என்று நினைக்கவில்லையா என்று டாங்சன் அமைதியாக கேட்டார். இதை கேட்ட சூஜின்பாய் திகைத்து போனான். டாங்சனிற்கும் சூவம்சத்திற்கும் ஏதோ தொடர்பு இருப்பதை அவனால் உணர முடிந்தது. நீ யார்? எங்களுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம் என்று அவன் கேட்டான். டாங்சன் பதில் ஏதும் சொல்லாமல் மேசையின் மீது ஒரு அடையாள அட்டையை வைத்தார். அது சூவம்சத்தின் கௌரவ விருந்தினர் அடையாள அட்டை. ஜின்பாயின் முகம் அப்படியே மாறியது. சூவம்சத்தில் இந்த அடையாளம் அவ்வளவு எளிதாக யாருக்கும் வழங்கப்படாது. மிகச்சிறந்த மேதைகளுக்கு மட்டுமே இது சொந்தமாகும்.
டாங்சென் அத்தகைய ஒரு மாபெரும் மேதை என்பது இப்போது அவனுக்கு புரிந்துவிட்டது. இன்னும் 3 நொடிகள் இங்கிருந்து வெளியேறவில்லை என்றால் நீயும் பிணமாவாய் என்று டாங்சென் தனது மதுக்கோப்பையை உயர்த்தியபடி ஷான்யாங்கை பார்த்து எச்சரித்தார். மதுவை குடித்தபடியே டாங்சென்னின் பார்வை ஷான்யாங்கின் மீது நிலைத்தது. அந்த பார்வை கொடுத்த அழுத்தம் ஷான்யாங்கை மூச்சுவிட திணறச் செய்தது. தியான்சோங்கை நொடிப்பொழுதில் வீழ்த்திய ஒருவனிடம் மோதுவது தற்கொலைக்கு சமம் என்பதை அவன் உணர்ந்தான். சரி, தியான்சோங்கின் மரணத்தை நான் நினைவில் கொள்கிறேன். ஷீ வம்சம் உன்னை தேடி வரும் என்று பற்களை கடித்தபடி ஷான்யாங் எச்சரித்தான். டாங்சென் அலட்சியமாக சிரித்துவிட்டு தனது வாளால் தியான்சோங்கின் வலது முஷ்டியை மட்டும் தனியாக வெட்டி எடுத்தார். நீ வரம்பு மீறுகிறாய். அவன் ஏற்கனவே இறந்து விட்டான். இறந்த பிறகும் அவனை இப்படி அவமானப்படுத்துவதா என்று ஷான்யாங் ஆத்திரத்தின் விளிம்பிற்கு சென்றான். இதில் உனக்கு ஏதேனும் வருத்தமா என்று டாங்சென் அமைதியாக கேட்டார். அதிகப்படியான வார்த்தைகள் தேவையில்லை. அதிகாரமுள்ளவன் சொல்வதே நீதி. ஷான்யாங்கின் முகம் அவமானத்தில் சிவந்தது. வேறு வழியின்றி தியான்சோங்கின் உடலை சுமந்து கொண்டு அவன் அங்கிருந்து ஓடினான். பந்தாவாக வந்த ஷீ வம்சத்தினர் இப்போது ஒரு பிணத்துடன் அவமானப்பட்டு திரும்பினர். சூ வம்சத்தின் நன்றி கடன். என்னை தற்காத்ததற்கு மிக்க நன்றி சகோதரரே. சூ ஜின்பாய் எப்போதும் உங்களுக்கு கடன் பட்டிருப்பான் என்று கூறி ஜின்பாய் டாங்சென்னிடம் தலை வணங்கி நின்றான். டாங்சென் புன்னகைத்து, பரவாயில்லை, ஷீ வம்சத்தினரை எனக்கு நீண்ட நாட்களாகவே பிடிக்காது. அவர்கள் சூ வம்சத்தை இவ்வளவு கேவலமாக பேசுவதை என்னால் எப்படி பார்த்து கொண்டிருக்க முடியும் என்றார். சரியாக சொன்னீர்கள். அந்த ஷீ வம்சத்து நாய்கள் உண்மையில் சாக வேண்டியவர்கள்தான் என்று ஜின்பாய் ஆவேசப்பட்டான். ஷீ வம்சத்தவன் கொல்லப்பட்டதில் முதலில் ஒரு சிறு பயம் இருந்தாலும் அவர்களின் ஆணவ பேச்சு நினைவுக்கு வந்ததும் அந்த பயம் மறைந்தது. சகோதரரே, நீங்கள் அந்த ஹெவன்லி தாவோ போருக்காகத்தான் இங்கே வந்திருக்கிறீர்களா என்று ஜின்பாய் கேட்டான். டாங்சென் ஆம் என்று தலையசைத்தார். பெரியவர் சூனிங் என்னை உதவிக்கு வரும்படி கேட்டிருந்தார். ஆனால் அவர் இன்னும் வரவில்லை. அதனால் இங்கே காத்திருக்கிறேன் என்றார். சூனிங்கின் பெயரை கேட்டதும் ஜின்பாயின் முகத்தில் ஒரு புதிய மரியாதை பிறந்தது. சூனிங் போன்ற ஒரு பெரியவரால் அனுப்பப்பட்டவர் என்றால் டாங்சென்னின் தகுதி சாதாரணமானது அல்ல என்பது அவனுக்கு புரிந்தது. சூனிங் போன்ற ஒரு பெரியவரால் ஏற்பாடு செய்யப்பட்டது என்றால் எவ்வித சந்தேகமும் இல்லை என ஜின்பாய் முழுமையாக நம்பினார். சகோதரரே, இன்னும் சிறிது நேரத்தில் சூ வம்சம் ஒரு மாபெரும் விருந்துக்கு ஏற்பாடு செய்துள்ளது. உதவிக்கு வந்துள்ள அனைத்து கூட்டணி வல்லுநர்களும் அங்கே ஒன்று கூடுவார்கள். பெரியவர் சூனிங்கும் அங்கே வருவார். நீங்கள் என்னுடன் வருகிறீர்களா என்று அழைத்தார். டாங்சென் சற்று யோசித்துவிட்டு, சரி, எப்படியும் சும்மாதானே இருக்கிறேன், வருகிறேன் என்று ஒப்புக்கொண்டார். ஜின்சியான் மற்றும் லின்ஃபாங் ஆகியோர் தங்களது காயங்களுக்கு முதலுதவி செய்து கொண்டு டாங்சனை புகழ்ந்தபடியே சூ வம்சத்தின் ஒன்று கூடலிடத்திற்கு புறப்பட்டனர். வழியில் டாங்சன் மிகவும் தந்திரமாக சூ வம்சத்தின் பலத்தை பற்றி விசாரித்தார். ஜின்பாய் எவ்வித சந்தேகமுமின்றி அனைத்து ரகசியங்களையும் கொட்டினார். இந்த முறை சூ வம்சம் தனது மானத்தை காக்க தனது முதன்மை மேதையான சூ ஜியானிங்கை களமிறக்கியுள்ளது. அவனது கேயாஸ் கலை 8ஆம் நிலையை எட்டியுள்ளது. மேலும் சூ வம்சத்தின் விருந்தினர் கட்டளை மூலம் பல வல்லுநர்கள் அழைக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் முக்கியமானவர்கள் இன்யாங் மேதை. இவர் இன் மற்றும் யாங் ஆற்றல்களை கையாளுவதில் வல்லவர். ஷீ வம்சத்தின் நோபல் போன் வலிமையை முறியடிக்க இவர் நியமிக்கப்பட்டுள்ளார். ஜியோ ஃபங்சு தாவோ பிரிவை சேர்ந்த இவர் ஷீ வம்சத்தின் மாயவித்தைகளை அடக்கக்கூடியவர். ஓ, நன்றாகவே தயார் செய்திருக்கிறீர்கள் என்று டாங்சன் புன்னகைத்தார். நிச்சயமாக இந்த முறை ஷீ வம்சத்திற்கு ஒரு மறக்க முடியாத பாடத்தை புகட்டுவோம் என்று ஜின்பாய் கர்வமாக சொன்னார். அத்தியாயம் 126 ஆன்மசக்தி போர்க்களம். டாங்சன் அந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தபோது அது ஒரு பிரம்மாண்டமான மாளிகை என்பதை உணர்ந்தார். அந்த மாளிகையே ஒரு தற்காப்பு அரண் போல காட்சியளித்தது. அங்கு நுழையும் போதே ஒரு விதமான ஆன்ம அழுத்தம் நிலவுவதை அவர் கவனித்தார். சாதாரண தற்காப்பு கலைஞர்கள் அங்கே நுழையவே அஞ்சுவார்கள். மாளிகையின் உள்ளே நூற்றுக்கணக்கான வல்லுநர்கள் குழுமியிருந்தனர். ஒவ்வொருவரும் ஒரு மலையை போன்ற ஆற்றலை கொண்டிருந்தனர். அங்கு ஒரு புறம் ஒரு பெரிய மைதானம் இருந்தது. அது சாதாரணமாக போரிடும் இடமல்ல, தங்களது ஆன்ம சக்தியை மட்டும் பயன்படுத்தி மோதிக்கொள்ளும் ஒரு விசேஷமான தலம் என்பதை டாங்சன் சட்டென்று கண்டறிந்தார். மாளிகையின் தோட்டம் முழுவதும் சக்தி வாய்ந்த தற்காப்பு கலைஞர்களால் நிறைந்திருந்தது. ஜின்ஷியான் மற்றும் லின்ஃபாங் ஆகியோர் ஏதோ பெரிய அந்தஸ்தில் இருப்பார்கள் என்று டாங்சன் முதலில் நினைத்தார்.
ஆனால் உண்மையில் அவர்கள் ஓரத்தில் இருந்த மேசைகளில்தான் அமர வைக்கப்பட்டிருந்தனர். ஷீ வம்சத்தின் தியான்ஷோங்கிடம் ஒரே அடியில் தோற்றவர்களுக்கு இங்கு பெரிய மதிப்பில்லை என்பதில் ஆச்சரியமில்லை. அந்த தோட்டம் 3 அடுக்குகளாக பிரிக்கப்பட்டிருந்தது. முதல் அடுக்கில் 5 மேசைகள் மட்டுமே இருந்தன. இடதுபுறம் இருந்த மேசையில் கருப்பு மற்றும் வெள்ளை நிற உடையில் இன்யாங் பிரிவை சேர்ந்தவர்கள் இருந்தனர். அதன் மையத்தில் கையில் விசிறியுடன் கம்பீரமாக அமர்ந்திருந்தவர் அந்த பிரிவின் முதன்மை மேதையான இன்யாங் புனித மைந்தன். அவருக்கு அருகிலுள்ள மேசையில் தாவோ பிரிவை சேர்ந்த ஜியோ ஃபொங்ஷு தனது சீடர்களுடன் இருந்தார். சகோதரரே, அவர்கள் இருவரும் தான் இன்யாங் புனித மைந்தனும் ஜியோ ஃபொங்ஷுவும் என்று சூ ஜின்பாய் ரகசியமாக சொன்னார். டாங்ஷன் லேசாக தலையசைத்து மோசமில்லை என்றார். இருவரும் தங்களது ஆற்றல் நிலையின் உச்சத்தை கேதரிங் ஏபெக்ஸ் ரயில்வே எட்டியிருந்தனர். அவர்களின் அஸ்திவாரம் மிகவும் வலுவாக இருந்தது. இதை கேட்ட ஜின்பாய் வாயடைத்து போனார். சகோதரரே, உங்களால் மட்டும்தான் இவ்வளவு சாதாரணமாக சொல்ல முடியும். அவர்கள் உலக புகழ் பெற்ற மேதைகள். டாங்ஷனுக்கு அவர்கள் யாராக இருந்தாலும் கவலை இல்லை. அவர்கள் அவரது கண்களுக்கு புழுக்களைப் போலதான் தெரிந்தனர். அவர் உண்மையிலேயே ஆர்வம் காட்டியது சூஜியானிங் மீது மட்டும்தான். கேயாஸ் கலையை 8ஆம் நிலை வரை பயின்றவன் எப்படிப்பட்டவன் என்று காண அவர் காத்திருந்தார். டாங்சென் ஏற்கனவே கேயாஸ் கலையை பயின்றவர் என்பதால் அதன் விஸ்வரூபம் அவருக்கு தெரியும். கேயாஸ் என்பது அனைத்து சக்திகளின் ஊற்றுக்கண். எதையும் தனக்குள் அடக்கிக் கொள்ளும் எல்லையற்ற ஆற்றல் அது. இரத்த வழி தற்காப்பு கலைகளில் இது மிக உயர்ந்தது என்றாலும் டாங்சென்னின் லிமிட்லெஸ் டிவைன் பாடி என்ற அந்த ஒப்புயர்வற்ற முடலமைப்பிற்கு முன்னால் இது சற்றே குறைவுதான். ஆனாலும் கேயாஸ் கலைக்கு ஒரு தனிச்சிறப்பு உண்டு. இது ஒருவரின் அனைத்து தனிப்பட்ட சக்திகளையும் ஒரே நேர்கோட்டில் ஒருங்கிணைக்கும் ஆற்றல் கொண்டது. டாங்சென்னிற்கு உண்மையான கேயாஸ் உடலமைப்பு இல்லாததால் அவரால் 5ஆம் நிலை வரை மட்டுமே முன்னேற முடிந்தது. அதுவும் அவரது லிமிட்லெஸ் உடலமைப்பின் பலத்தால் மட்டுமே சாத்தியமானது. சாதாரண ஒருவராக இருந்தால் உடல் வெடித்து சிதறியிருக்கும். தற்போது அவர் சைக்கிள் ஃபிஸ்ட் மற்றும் ரெவரன்ஸ் போன் ஆகியவற்றை சுத்திகரித்து வரும் வேளையில் சூ மற்றும் ஷீ வம்சங்களின் இந்த மோதலை ஒரு சிறந்த பாடமாக பார்த்தார். சூஜின் மற்றும் ஷின்ஹாங் இடையிலான போர் அவருக்கு புதிய ஞானத்தை தரும் என்று அவர் நம்பினார். டாங்சென் இப்படி தனது சிந்தனையில் மூழ்கியிருந்தபோது ஒரு குழு உள்ளே நுழைந்தது. முன்னால் வந்த முதியவரின் ஆற்றல் ஒரு பாதாளத்தைப் போல ஆழமாகவும் வானத்தைப் போல பறந்தும் இருந்தது. அவருக்கு பின்னால் வந்தவர்களில் 4வது ஆளாகத்தான் சூனிங் வந்து கொண்டிருந்தார். என்ன, பெரியவர் சூ தியான் தனது தியானத்தை முடித்துவிட்டு வெளியே வந்து விட்டாரா என்று அங்கிருந்தவர்கள் வியப்புடன் முணுமுணுத்தனர். சூனிங்கை விடவும் வலிமையான இருவர் அவருக்கு முன்னால் நடந்து வந்தனர். சூ தியான் நானின் வருகை அந்த மைதானத்தையே ஒரு கணம் ஸ்தம்பிக்க வைத்தது. சூ வம்சத்தின் 4 பெரும் மூத்தவர்களில் ஒருவரான இவரே நேரில் வந்திருக்கிறாரா? ஒரு சாவரின் எம்பரர் நிலை வல்லுநரை நான் சந்திப்பேன் என்று நினைக்கவே இல்லை என்று சூ ஜின்பாய் பிரமிப்புடன் கூறினார். டாங்சென்னின் கண்கள் சுருங்கின. சாவரின் எம்பரர் நிலை என்பது அவர் தற்போது கற்பனை செய்து பார்க்க முடியாத ஒரு சக்தி. அந்த முதியவருக்கு பின்னால் வந்த சூபு மற்றும் சூ ஜான் ஆகிய இருவரும் குவெஸ்டினிங் எம்பரர் நிலையில் இருந்தனர். சூ வம்சம் இந்த போரை எவ்வளவு தீவிரமாக எடுத்துள்ளது என்பதற்கு இவர்களது வருகையே சான்று. உயர்ந்த மேடையில் ஏறிய சூ தியான் கூட்டத்தை ஊடுருவி பார்த்தார். அவரது பார்வை டாங்சென்னின் மீது விழுந்தபோது ஒரு கணம் நின்றது. அங்கிருந்த சூனிங் டாங்சென்னை அடையாளம் கண்டு மெல்லிய புன்னகையுடன் தலையசைத்தார். டாங்சென் தனது லிமிட்லெஸ் டிவைன் பாடி சக்தியை பயன்படுத்தி தனது உண்மையான கேயாஸ் மற்றும் சைக்கிள் சூத்திரங்களை மிக ஆழமாக மறைத்தார். அதற்கு பதிலாக தனது சுப்ரீம் யாங் ஆற்றலை மட்டும் வெளிப்படுத்தினார். இப்போது அவர் கண்ணை பறிக்கும் ஒரு சிவப்பு நிற சூரியனைப் போலவே காட்சியளித்தார். இந்த இளையனிடம் ஆச்சரியமான யாங் ஆற்றல் இருக்கிறதே, சூனிங், இவன் நீ அழைத்து வந்த விருந்தினரா என்று சூ தியான் கேட்டார். சூனிங் பணிவுடன் ஆம் பெரியவரே என்றார். மிகவும் நல்லது. இவனது பலம் வியக்கத்தக்கது. நமது வம்சத்தின் ஜியானிங்குக்கு அடுத்தபடியாக இவனே வலிமையானவனாக தெரிகிறான் என்று சூ தியான் பாராட்டினார். இந்த வார்த்தைகள் அங்கிருந்தவர்களை தூக்கி வாரி போட்டது. இன்யாங் புனித மைந்தன் மற்றும் ஜியோ ஃபொங்சு ஆகியோரை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசாத சூ தியான் ஒரு அந்நியரை இவ்வளவு உயர்வாக பேசியது அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. குறிப்பாக முதல் அடுக்கில் அமர்ந்திருந்த மற்ற மேதைகளின் முகங்களில் பொறாமை கலந்த அதிர்ச்சி தெரிந்தது. சூதியான் நானின் பாராட்டு அந்த தோட்டம் முழுவதும் ஒரு பெரும் பொறாமை தீயை பற்ற வைத்தது.
இன்யாங் புனித மைந்தனும் ஜியோஃபுங்சுவும் தங்களது கூர்மையான பார்வையை டாங்ஷன் மீது செலுத்தினர். ஒரு அந்நியன் தங்களை விட உயர்வாக பேசப்படுவதை அவர்களால் ஜீரணிக்க முடியவில்லை. சூதி அண்ணான் தனது கையை உயர்த்தி பேசத் தொடங்கினார். அனைவருக்கும் தெரியும், ஷீ வம்சம் நமது சீடர்களை கொன்றுவிட்டு அதற்கு பொறுப்பேற்க மறுக்கிறது. இந்த ஹெவன்லி தாவோ போரின் மூலம் நமது வலிமையை அவர்களை உணர்த்துவோம். இந்த போர் ஒரு விசேஷமான இடத்தில் நடக்கும். அங்கே நீங்கள் உங்களது ஆன்ம சக்தியால் இயங்கும் ஒரு பதிலீட்டு பொம்மையை மட்டுமே பயன்படுத்துவீர்கள். உங்கள் ஆன்ம சக்தி எவ்வளவு வலிமையானதோ அவ்வளவு பலம் உங்கள் பொம்மைக்கு இருக்கும். இதை கேட்டதும் அங்கிருந்த பல வீரர்கள் முகம் மாறினர். தற்காப்பு கலையில் சிறந்து விளங்கிய பலருக்கு ஆன்ம சாகுபடி அவ்வளவு பலமாக இருக்கவில்லை. ஆனால் இன்யாங் புனித மைந்தன் ஏளனமாக சிரித்தார். மரணத்திற்கு அஞ்சுபவர்கள் இப்போதே வெளியேறலாம் என்றார். சூ ஜின்பாய் கவலையுடன் டாங்ஷனிடம், சகோதரரே, உங்கள் ஆன்ம சக்தி இதற்கு ஈடு கொடுக்குமா என்று ரகசியமாக கேட்டார். டாங்ஷன் ஒரு ரகசிய புன்னகையை உதிர்த்தார். அவருக்கு இது மிகவும் சாதகமான விஷயம். அவரது உடல் பலத்தை விட ஆன்ம பலம் பல மடங்கு அதிகம். இந்த போர்க்களம் அவருக்காகவே செதுக்கப்பட்டது போல இருந்தது. அத்தியாயம் 127. ஷீ வம்சத்தின் வருகை, வாள் மற்றும் கத்திகளின் இதிகாசம். சூதி அண்ணான் தொடர்ந்து பேசினார். இந்த யுத்தத்திற்காக நீங்கள் அனைவரும் உங்கள் உயிரை பணயம் வைக்கிறீர்கள். எனவே சூ வம்சம் உங்களுக்கு தகுந்த கைமாற்றை செய்யும் என்று அவர் முடிப்பதற்குள் தூரத்தில் ஒரு பெரும் ஆரவாரம் கேட்டது. வானமே இரண்டாக பிளப்பது போன்ற ஒரு கர்ஜனையுடன் ஷீ வம்சத்தின் படைகள் தியானிங் நகரத்தை நோக்கி வந்து கொண்டிருந்தன. முன்னால் வந்த தேர்களில் ஒன்றில் ஒட்டுமொட்ட இளைய தலைமுறை மேதைகளுக்கே சிம்ம சொப்பனமாக விளங்கும் ஷீ ஷின்ஹாங் அமர்ந்திருந்தான். அவனது வருகை அங்கிருந்த ஆன்ம அழுத்தத்தை இன்னும் பல மடங்கு அதிகரித்தது. இந்த உதவிக்காக நாங்கள் கைமாறு செய்யாமல் இருக்க மாட்டோம் என்று சூத்தியான் அறிவித்தார். போட்டி தொடங்கும் வரை இங்கு வந்துள்ள ஒவ்வொருவருக்கும் தினமும் 1000 உயர்தர ஆன்மீக படிகங்கள் மற்றும் ஒரு இங்ஷி மூலிகை வழங்கப்படும். தங்குமிடம் மற்றும் உணவு செலவுகள் அனைத்தையும் சூவம்சமே ஏற்கும். அங்கிருந்த 500க்கும் மேற்பட்டு வல்லுவர்கள் திகைத்து போயினர். ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான படிகங்களை செலவு செய்வது என்பது சாதாரண விஷயமல்ல. இன்யாங் புனித மைந்தன் புன்னகையுடன், பெரியவரே, இது அதிகப்படியான தாராளம். ஷீ வம்சத்தின் கர்வத்தை அடக்க நாங்கள் வந்திருக்கிறோம். இதெல்லாம் அவசியமில்லை என்றார். சூத்தியான் தனது தாடியை தடவிக்கொண்டே, ஷீ வம்சத்திற்கு பாடம் புகட்ட இது தேவைதான் என்று சொல்லி முடிப்பதற்குள் ஒரு குளிர்ந்த குரல் விண்ணிலிருந்து கேட்டது. சூத்தியான், நீ பேசுவது கேட்க நன்றாக இருக்கிறது. ஆனால் இந்த உருவமற்ற கோமாளிகளை வைத்துக்கொண்டு ஷீ வம்சத்தை உன்னால் அசைக்க முடியும் என்று நினைக்கிறாயா? எவ்வளவு அகங்காரம்! யாரும் அறியாத வண்ணம் வானில் டஜன் கணக்கான உருவங்கள் தோன்றின. அவர்களுக்கு முன்னால் ஒரு முதியவர் நின்றிருந்தார். அவரது முடி பனி போல வெளுத்திருந்தது. ஆனால் அவரது கைகள் இரும்பு தூண்களைப் போல தசைப்பிடிப்புடன் இருந்தன. ஷியாங், நீயும் வருவாய் என்று எதிர்பார்க்கவில்லை என்றார் சூத்தியான் அமைதியாக. நீயே தியானத்தை விட்டு வரும்போது உனது பழைய எதிரியான நான் வராமல் இருக்க முடியுமா என்று ஷியாங் கர்ஜித்தார். அவரது குரல் அங்கிருந்தவர்களின் காதுகளை சிவிடாக்கும் அளவுக்கு வலிமையாக இருந்தது. ஷின்ஹாங், முன்னால் வந்து உன் எதிரிகளை பார். ஷியாங்கிற்கு பின்னால் இருந்து ஒரு இளைஞன் முன்னால் வந்தான். வெள்ளை நிற உடை, தலையில் இறகு கிரீடம், பார்ப்பதற்கு மிகவும் அழகான தோற்றம். ஆனால் அவனது நடையிலும் தோரணையிலும் ஒருவிதமான அமானுஷ்ய சக்தியும் அளவற்ற கர்வமும் தெரிந்தது. இவன்தான் ஷீ வம்சத்தின் மிகச்சிறந்த மேதையான ஷீ ஷின்ஹாங். ஷீ ஷின்ஹாங் அங்கிருந்த கூட்டத்தை ஒருமுறை அலட்சியமாக பார்த்துவிட்டு பெருமூச்சு விட்டான். எதிர்க்க ஒரு தகுதியான வீரர் கூட இல்லையா? உண்மையில் இது சலிப்படைய செய்கிறது என்றான். இந்த வார்த்தைகள் அங்கிருந்த சூழலை உறைய வைத்தன. இன்யாங் புனித மைந்தனும் ஜியோஃபோங்சுவும் தங்களது மதுக்கோப்பைகளை மேசையில் வைத்தனர். இருவரது கண்களிலும் கொலைவெறி மின்னியது. ஷின்ஹாங், உனது அகங்காரம் இன்னும் குறையவில்லை போலிருக்கிறது. இதோ உன் எதிரி வருகிறான் என்று ஒரு குரல் மாளிகையின் உட்பகுதியிலிருந்து கேட்டது. கருப்பு நிற ஒளிக்கீற்று ஒன்று விண்ணை பிளந்து கொண்டு வந்து ஷின்ஹாங்கிற்கு முன்னால் நின்றது. கருப்பு உடை அணிந்த அந்த இளைஞன் திமிரும் ஆவேசமும் கொண்டவனாக காட்சியளித்தான். அவன்தான் சூவம்சத்தின் முதன்மை மேதையான சூ ஜியானிங். இருவரது பார்வைகளும் மோதிக்கொண்டன. உன் பெயரை கேள்விப்பட்டிருக்கிறேன் சூஜியானிங், ஆனால் உன் புகழ் வெறும் வாய் வார்த்தையாக மட்டும் இருக்கட்டும் என்று ஷின்ஹாங் தனது வலது கையை ஏளனமாக பார்த்தான். நீ 19வது நபர். சூவம்சத்தில் ஒரு உருப்படியான போர்வீரும் கூட இல்லையா? சூஜியானிங் உரக்கச் சிரித்தான். கொஞ்சம் மரியாதை கொடுத்தால் உன்னை வெல்ல முடியாதவன் என்று நினைத்துக் கொண்டாயா? இதோ எனது இந்த ஒற்றை உள்ளங்கை தாக்குதல் எனது வலிமையை நிரூபிக்கும் என்று கூறி தனது காலை தரையில் ஓங்கித் தட்டினான்.
அவனது உடலைச் சுற்றி கருப்பு நிற கேயாஸ் ஆற்றல் சுழன்று வந்து அவனது வலது உள்ளங்கையில் குவிந்தது. டாங் சென் இதை உன்னிப்பாக கவனித்தார். ஜியானிங்கின் மனக்கட்டுப்பாடு அந்த ஆற்றலை ஒரு புள்ளியில் குவிக்கும் அளவுக்கு துல்லியமாக இருந்தது. இது சாதாரண தாக்குதல் அல்ல, எதையும் சிதைக்கும் வல்லமை கொண்டது. ஷின்ஹாங் புன்னகைத்தான். பரவாயில்லை, இதுவரை நான் பார்த்த குப்பைகளை விட நீ மேலானவன். ஆனால் என்னை எதிர்கொள்ளும் உன் விதி ஒன்றுதான், தோல்வி. ஷின்ஹாங் தனது கையை இறுக மூடினான். அடுத்த நொடி அவனது கை பயங்கரமான வேகத்தில் அதிர்ந்தது. அவனது கை முழுவதும் 4 ஒளிரும் வலயங்கள் தோன்றின. ஒன்று விரலில், ஒன்று மணிக்கட்டில், ஒன்று முன் கையில், மற்றொன்று மேல் கையில். 4 ஜிங்கு. டாங் சென் அதிர்ச்சியின் உச்சத்துக்கே சென்றார். டாங் சென் ஏற்கனவே 3 ஜிங்கு நிலையை அடைந்தவர் என்பதால் அதன் அபாயத்தை அறிவார். ஒவ்வொரு ஜிங்குவும் மற்றொன்றுடன் இணையும் போது அதன் ஆற்றல் கூட்டல் கணக்காக அல்லாமல் பெருக்கல் கணக்காக அதிகரிக்கும். 4 ஜிங்குக்கள் ஒரே நேரத்தில் விழித்தெழும்போது ஷின்ஹாங்கின் பலம் 10 மடங்கு அதிகரித்தது. பூம் பூம் பூம். சூஜியானிங் மற்றும் ஷின்ஹாங்கின் ஆற்றல் அலைகள் காற்றில் மோதி வெடித்தன. அந்த அறை முழுவதிலும் அதிர்வுகள் பரவின. அங்கிருந்த ஒவ்வொருவரின் கண்களும் இந்த மகா மோதலின் மீது நிலைத்திருந்தன. ஆனால் டாங் சென் மட்டும் தனது கண்களை மூடிக்கொண்டு அந்த ஆற்றல் அதிர்வுகளை உணரத் தொடங்கினார். இருவருக்கும் இடையிலான மோதல் வெடித்தது. டாங் சியான் மட்டுமே அந்த போரின் முடிவை பற்றி கவலைப்படாமல் எதிரிகளின் மூக்கிற்கு அடியிலேயே அமர்ந்து கொண்டு அவர்களின் நுட்பங்களை திருடுவதில் குறியாக இருந்தார். ஜிங்கு அதிர்வு இணைப்பு, அந்த ரகசியத்தை அவர் பிடித்துவிட்டார். ஆனால் சூஜியானிங் மற்றும் ஷி ஷின்ஹாங் அவருக்கு அதிக நேரம் கொடுக்கவில்லை. கொல் என்று இருவரும் கத்தியபடி மோதிக்கொண்டனர். அந்த அதிர்வில் மலைகள் நடுங்கின. சூரியனும் சந்திரனும் ஒளி இழந்தன. 2 பெரும் ஆற்றல் நீரோடைகள் மோதிக்கொண்டபோது ஏற்பட்ட ஒளியில் அங்கிருந்தவர்கள் கண்கள் கூசின. இருவரும் ஒரு அங்குலம் கூட பின்வாங்க தயாராக இல்லை. பின்வாங்குவது பலவீனத்தின் அடையாளம். ஷின்ஹாங் சற்று நிதானமாக தெரிந்தாலும் சூஜியானிங்கை அடக்குவது அவ்வளவு எளிதல்ல என்பதை உணர்ந்தான். சூத்தியான் தனது கையை உயர்த்தி ஒரு விண்வெளி தடுப்பை உருவாக்கினார். இல்லையென்றால் அந்த மாளிகையே தரைமட்டமாகியிருக்கும். ஜியானிங்கின் கேயாஸ் கலை அவனுக்கு முடிவில்லாத ஆற்றலையும் காயங்களை ஆற்றும் சக்தியையும் தந்தது. இந்த போர் நீண்ட நேரம் நீடித்தால் ஷின்ஹாங் நிச்சயம் பலவீனமடைவான். இதை உணர்ந்த ஷின்ஹாங் தனது முழு பலத்தையும் பயன்படுத்தி போரை உடனே முடிக்க முயன்றான். சரியாக அந்த நேரத்தில் ஷி வம்சத்தின் தரப்பிலிருந்து ஒரு உரத்த சிரிப்பு கேட்டது. சகோதரர் ஷின்ஹாங், நீங்கள் சிக்கலில் இருப்பதாக தெரிகிறது. நான் வந்து இந்த முற்றை அவிழ்க்கிறேன். கைகளை கட்டிக்கொண்டு அந்த பயங்கரமான அதிர்வுகளையும் பொருட்படுத்தாமல் ஒருவன் அவர்கள் இருவருக்கும் நடுவே நடந்து வந்தான். அவனது பெயர் ஜின்ஷுவா. அவனை கண்டதும் ஷின்ஹாங்கின் முகத்தில் ஒரு சிறு புன்னகை அரும்பியது. ஆனால் சூஜியானிங் உள்ளுக்குள் அதிர்ச்சியடைந்தான். ஜின்ஷுவா அந்த போர்க்களத்தின் நடுவே சாதாரணமாக நடந்து வந்த விதம் அனைவரையும் திகைக்க வைத்தது. 5ஆம் நிலை அல்லது சீ சேகரிப்பு நிலை வீரர்களால் கூட அந்த ஆற்றல் அதிர்வுகளை தாங்க முடியாது. ஆனால் ஜின்ஷுவாவை சுற்றி ஒரு மெல்லிய பனிவால் ஆற்றல் படர்ந்திருந்தது. அது தன்னை நோக்கி வந்த ஒவ்வொரு அதிர்வையும் கத்தியால் வெண்ணெயை பிளப்பது போல சிதைத்தது. ஜின்ஷுவா தனது விரல்களை அசைக்க அங்கிருந்து ஒரு ஒளிவால் உருவானது. அடுத்த நொடி கோடை காலத்திலும் அந்த மாளிகை முழுவதும் பனிப்பொழிவு ஏற்பட்டது. இது பனி மற்றும் மழையின் ஆற்றல். இவன் தனது வாள் நோக்கத்தை வாள் சக்தியாக மாற்றிவிட்டான் என்று சூஜின்ஷான் அதிர்ச்சியில் உறைந்தான். ஜின்ஷுவா அமைதியாக, நீங்கள் இருவரும் இந்த தலைமுறையின் அரிய மேதைகள். உங்களில் ஒருவருக்கு காயம் ஏற்பட்டாலும் அது வருத்தத்திற்குரியது. எனவே நானே இதை தீர்த்து வைக்கிறேன் என்று கூறி தனது வாளால் ஒரே ஒரு வீச்சு வீசினான். அந்த வாள் வீச்சு ஜியானிங் மற்றும் ஷின்ஹாங் மோதிக்கொண்டிருந்த அந்த துல்லியமான மையப்புள்ளியில் விழுந்தது. பூம்! 3 சக்திகளும் ஒன்றிணைந்து வெடித்தன. ஜின்ஷுவா மற்றும் ஷின்ஹாங் இருவரும் லாவகமாக பின்வாங்கி நின்றனர். ஆனால் சூஜியானிங் பல அடிகள் பின்வாங்கி நிலை தடுமாறினான். அவனது முகத்தில் இரத்த ஓட்டம் அதிகரித்தது. ஜின்ஷுவா தந்திரமாக அந்த வெடிப்பின் பெரும் பகுதியை ஜியானிங்கை நோக்கி திருப்பியிருந்தான். ஜியானிங்கின் கேயாஸ் கலை 8ஆம் நிலையில் இல்லை என்றால் அவன் அந்த இடத்திலேயே கொல்லப்பட்டிருப்பான். பனி வாள் ஆற்றல்! நீதான் வடக்கு மண்டலத்தின் புகழ்பெற்ற வாழ்வீரன் ஜின்ஷுவா வோம்பிங் என்று ஜியானிங் கத்தினான். அத்தியாயம் 128. ஒரே வாள், நானும் ஒரு வாளை பயன்படுத்துகிறேன். ஜின்ஷுவா வோம்பிங் என்ற பெயரை கேட்டதும் அந்த தோட்டம் முழுவதும் பரபரப்பானது. வடக்கு மண்டலத்தின் வாள் மற்றும் கத்தி இதிகாசம் என்று அழைக்கப்படும் அந்த பெரும் மேதை ஷீ வம்சத்திற்கு ஆதரவாக வந்திருப்பது சூ வம்சத்திற்கு பெரும் பின்னடையாகும். ஜின்ஷுவா தனது வாளை உரையிலிட்டபடி,
சூவம்சத்தில் இவ்வளவுதானா? ஷின்ஹாங்கை எதிர்கொள்ளவே நீங்கள் திணறுகிறீர்கள். என்னை தடுக்க யாரிடமாவது பலம் இருக்கிறதா என்று சவால் விட்டான். இன்யாங் புனித மைந்தன் மற்றும் ஜியோ ஃபோங்சு ஆகியோர் மௌனமாக இருந்தனர். ஜின்ஷுவாவின் அந்த ஒரே ஒரு வாழ்வீச்சு அவர்களின் தன்னம்பிக்கையை சற்றே குலைத்திருந்தது. அப்போது அந்த அமைதியை கிழித்துக்கொண்டு ஒரு குரல் கேட்டது. நீ ஒரு வாளை பயன்படுத்தினாய், நானும் ஒரே ஒரு வாளை பயன்படுத்துகிறேன். உன்னால் அதை தடுக்க முடியுமா என்று பார்ப்போம். மதுக்கோப்பையை மேசையில் வைத்தபடி டாங் சென் மெதுவாக எழுந்து நின்றார்.